வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரமனைக்குறிச்சி கிராமத்தின் அருகே உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் தமிழ் வருடப்பிறப்பிற்கான சித்திரை 1ஆம் நாளில் பூக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. வழக்கம் இம்முறை தேர்தல் நேரம் என்பதால் நேற்று சித்திரை பௌர்ணமியான நேற்று இந்த பூக்காசு வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாக்கானது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இக்கோவிலின் அம்மனான தில்லை காளியம்மன் குமார் என்பவர் மீது இறங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்குவது வழக்கம். இக்கோவிலுக்கு வந்து அருள்வாக்கு கேட்டால் கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஐதீகம். இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர் கூட்டம் இக்கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும் என வேண்டிக் கொண்டு அதற்கு நேர்த்திக்கடனாக குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் எடை சில்லறை காசுகளை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்குவார். இதுபோன்று காணிக்கையாக வழங்கப்படும் காசுகளையும் கோவில் உண்டியலில் போடப்படும் காசுகளையும் எடுத்து வருடந்தோறும் சித்திரை 1ஆம் நாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கண்ணை கட்டிக்கொண்டு ஒரு பிடி சில்லறை காசுகளை வழங்குவார். அப்படி கொடுக்கப்படும் காசுகளை கொண்டு சென்ற பூஜை செய்தால் வீட்டில் செல்வம் கூடும், நலம் வந்து சேரும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. அப்படி நேற்று நடத்தப்பட்ட இவ்விழாவில் அம்மனுக்கு பால், பழம், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் யாகங்களும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பட்டு உடுத்தி சிறப்பு தீபாரணை காட்டப்பட்டது. அதனை அடுத்து கோவிலுக்கு வந்திருந்த ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற முதியோருக்கும் சேலை, வேட்டி, துண்டு உள்ளிட்டவை தானமாக வழங்கப்பட்டது. பின் கண்ணை கட்டிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கி ஒரு பிடி சில்லறை காசுகளை வழங்கினார். இந்த பூக்காசுகளை வழங்குவதற்காக தஞ்சை, திருச்சி, மதுரை, கோவை, பெரம்பலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் பிரசாதமாக அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பொதுமக்களின் பாதுகாப்பாகவும் திருமானூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ராமச்சந்திரன்.